கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், கல்லோ மண்ணோ மரமோ அல்ல. அவர் பேசுகிற தேவன். எப்படி பேசுவார் என்றால், வேத வசனங்களை வாசிக்கும் போது அதன் மூலமாக நமக்கு பேசுவார். இன்றைக்கி நாம் என்ன கஷ்டத்தில் இருக்குமோ அதை நாம் வாசிக்கும் போது நமக்கு ஏற்ற வசனங்கள் அங்கே வரும். பிறகு ஊழியர்கள் மூலமாக, பிரசங்க மூலமாக நம்மிடம் பேசுவார். பிறகு பார்த்தீர்கள் என்றால் சொப்பனத்து மூலமாக தேவன் நம்மோடு பேசுவார். தேவன் நம்மளோடு அருகில் யாரோ பேசுவது போல நம்ம வருத்தப்பட்டு இருக்கும் போது, எனக்கு ஆண்டவர் இப்படியாக தான் பேசினார். வருத்தப்பட்டு பார் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். நான் ரொம்ப வருத்தமாக இருக்கும்போது இந்த வார்த்தை வந்தது. அப்பொழுதெல்லாம் நான் வேத வசனம் வாசித்தது கிடையாது. நீதிமொழிகள் இப்படி தான். ஆனால் இது ஒரு வசனமாக இருக்கிறது என்பதை மத்தேயு சுவிசேஷத்தை நாம் வாசிக்கும்போது, இதை நான் படிக்கும்போது இந்த வார்த்தை தானே நம்ம காதலை ஒலித்து கொண்டே இருக்கும் என்று நான் நினைத்தேன். அப்பொழுது தான் நம்மளோட பேசினது யார் என்று பார்க்கும்போது அதை தேவன் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன். நான் பயப்படும் போது பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், நீ கலங்காதே என்று நிறைய நான் பயப்படும் காரியங்கள் வரும்போது எல்லாம் பேசுவார். எனக்கு அன்பானவர்களை, நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அவரிடம் உங்கள் கவலைகளை எல்லாவற்றையும் நீங்கள் சொல்லுங்கள். அவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். நீங்கள் சும்மா இருங்கள். அவர் எதுவாக இருந்தாலும் அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் நேசர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். விசுவாசத்தோடு கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.